இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினியானவரே, அபிஷேகநாதரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதித்து போற்றி மகிமைப்படுத்துகிறோம். இந்த இறை வார்த்தை பகிர்வு முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாகவும், என்னை முற்றிலுமாய் ஆட்கொண்டு உம்மை வெளிப்படுத்தும்படியாகவும், உம்முடைய மக்களுக்கு தேவையான வசனங்களை இந்த அடிமையின் நாவிலிருந்து கொண்டு நீர் பேசும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்பும், உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். வாழ்வு தரும் உம்முடைய வசனம் மக்களுடைய உள்ளங்களிலே ஆழமாய் வேரூன்ற நீர் அவர்களை பொறுப்பெடுக்க வேண்டி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எழு ஒளி வீசு என்ற தலைப்பிலே இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பாவங்களும் சாபங்களும் இருளின் செயல்பாடுகளும், இன்னும் பஞ்சம், பசி, பட்டினி, கொள்ளை நோய்கள், வெள்ளப்பெருக்கு, பனிப்பொழிவு, இயற்கை சீற்றங்கள், எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ, பூமி அதிர்ச்சிகள், போர் முழக்கங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெறக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இயேசுவின் 2ஆம் வருகை வெகு அண்மையில் இருக்கிறது என்ற உண்மையை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, இந்த இயற்கை சீற்றங்களால், போர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு நம்பிக்கையை இழந்து போய் மனம் தளர்ந்து போயிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து எழு ஒளி வீசு என்று சொல்லக்கூடிய அநேகரை இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இதைத்தான் ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று சொல்லி அருமையாய் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என் ஆண்டவர் இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிக்க, எழும்பி ஒளி வீச, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வழி காட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எழுவீர்களா? ஆண்டவர் இயேசுவுக்காய் ஒளி வீச. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 10 வரையிலும் நமக்கு தெரிந்த நிகழ்வுதான் சக்கேயுவை பற்றி. சக்கேயு இயேசுவை தேடிச் சென்றான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை தேடி வந்தார். பிரியமானவர்களே, இந்த சக்கேயு பண ஆசை பிடித்தவனாக, தன்னுடைய சொந்த மக்களையே, சொந்த இனத்தையே அடிமைப்படுத்தக்கூடியவனாக, இன்னும் மனிதர்களுக்கு ஏற்றாற் போல நடிப்பவனாக, ஆளுக்கு ஏற்றாற் போல நடிப்பவனாக, பகல் கொள்ளை அடிக்கக்கூடியவனாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இதனால் மக்கள் இவனை ஒதுக்கினார்கள். தாழ்வு மனப்பான்மை உடையவனாக அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதே போன்று பண ஆசையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆளுக்கேற்றாற் போல் நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பகல் கொள்ளை அடிக்கின்றீர்களா? இந்த சக்கேயு எப்படிப்பட்டவனாக மாறினான்? ஆண்டவர் இயேசு அவனுடைய இல்லத்திற்குள்ளே நுழைந்ததும் அவன் எப்படிப்பட்டவனாக மாறினான் என்பதை 8வது இறைவசனம் அருமையாய் சொல்கிறது. சக்கேயு எழுந்து நின்று. இந்த எழுந்து நின்று என்ற இந்த வார்த்தை நமக்கு ஒரு அருமையான அர்த்தத்தை, ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சக்கேயு இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இன்று ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ அவன் எழுந்து நின்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் பாவ அறிக்கை செய்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே வர வேண்டும், உங்களுடைய இல்லத்திற்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு சக்கேயுவை போல இயேசுவை தேடுங்கள். அவர் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே, இல்லத்திற்குள்ளே வருவார். அப்படி அவர் வரும் பொழுது சக்கேயு பெற்ற அதே மீட்பை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். காரணம்,
பரிசுத்தரான இயேசு உன் இல்லத்திற்குள்ளே, உன் உள்ளத்திற்குள்ளே வந்தார் என்றால் பாவம் அங்கிருந்து வெளியேறும். ஆகவே நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அழையுங்கள், உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்கள், மீட்பை பெற்றுக் கொள்வீர்கள். மீட்பை பெற்றுக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு அவருக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் இயேசுவுக்காய் எழுந்து ஒளி வீசுவீர்களா? எழுவீர்களா? நீங்கள் வீழ்ந்து கிடக்கக்கூடிய பாவ வாழ்க்கையிலிருந்து எழுவீர்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 24 வரையிலும் ஒரு நிகழ்வு, இந்த ஊதாரி மைந்தன் உவமை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இதிலே இந்த ஊதாரி மைந்தன் பண ஆசை பிடித்தவனாக, சொத்து ஆசை பிடித்தவனாக தன்னுடைய தந்தையிடமிருந்து சண்டை போட்டு சொத்திலே தனக்குரிய பங்கினை பெற்றுக்கொண்டு தொலைதூரத்திற்கு சென்று மனம் போல வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். கடைசியாக பன்றி மேய்கிற இடத்திலே தான் அவனுக்கு தன் அறிவு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அந்த பன்றி மேய்கிற இடத்திலே எழுந்தான், அந்த இடத்திலிருந்து எழுந்தான் என்று சொல்லி வாசிக்கின்றான். தன்னுடைய தந்தையின் அன்பை உணர்ந்து, தந்தையினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்களின் நிலையை உணர்ந்து, தானும் தன்னுடைய தந்தையிடம் திரும்ப வேண்டும் என்ற உணர்வோடு எழுந்து தந்தையிடம் சென்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஊதாரி மைந்தனைப் போல நீங்களும் பண ஆசை பிடித்தவர்களாக, உடல் இச்சைக்குரிய ஆசை உடையவர்களாக, மனம் போன போக்கிலே தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அந்த வாலிபனைப் போல எழுவீர்களா? எழுந்து தந்தையின் அன்பை உணர்ந்து அவரிடம் திரும்பிச் செல்வீர்களா? அவர் கொடுக்கக்கூடிய புது வாழ்வை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிப்பீர்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக அரசர்கள் முதல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1-8 வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, எலியா இறைவாக்கினர் ஒரே தெய்வத்திற்காக வைராக்கியமாய் நின்று போலி இறைவாக்கினர்களை கொன்று குவித்த பிறகு ஈசபேல் ஒரு சபதம் செய்கிறாள். நாளை இந்த நேரத்திற்குள் உன்னுடைய உயிரை நான் எடுப்பேன் என்று சொல்லி எலியா தன்னுடைய உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பி ஓடிச் செல்கிறார். ஓடிச் சென்று ஒரு நாள் முழுவதும் பாலைவனத்திலே நடந்து ஒரு சூறை செடியின் அடியிலே சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டார். அமர்ந்து என்ன சொன்னார் என்பதை 4வது வசனம் அருமையாய் சொல்கிறது. ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக் கொள்ளும். என் மூதாதையரை விட நான் ஒன்றும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபித்துவிட்டு எலியா இறைவாக்கினர் படுத்து உறங்கிவிட்டார். ஒரு வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அங்கே ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் இருந்தது. அதை அவர் எழுந்து உண்டு பருகிவிட்டு மீண்டுமாய் படுத்து உறங்கிவிட்டார். மீண்டும் வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். மீண்டுமாய் அவர் எழுந்து ஒரு அப்பமும் குவளையில் இருந்த தண்ணீரையும் உண்டு பருகி அந்த உணவின் வலிமையால் 40 பகலும் 40 இரவுமாக நடந்து ஒரேப் என்ற கடவுளின் மலையை அடைந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் என்பதால், இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்கிறீர்கள் என்பதால், உண்மையை பேசியதால், நன்மையை செய்ததால் இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்களா? அல்லது உங்களுக்குரிய பதவி பறிப்போயிருக்கிறதா? ஏன் உங்கள் உயிருக்கே உலை வைத்திருக்கிறார்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வை பறித்திருக்கிறார்களா? தடை செய்திருக்கிறார்களா? அல்லது உங்களை கேலி கிண்டல் செய்கிறார்களா? இதனால் மனம் சோர்ந்து போய் எலியா இறைவாக்கினரை போன்று படுத்து விட்டீர்களா? இன்றைக்கு இந்த இறைவாக்கினரை தட்டி எழுப்பிய அதே வானதூதர் இன்றைக்கு உங்களையும் தட்டி எழுப்புகிறார். இந்த இறை வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். எழு, ஒளி வீசு என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் படுத்திருக்கிற இடத்திலிருந்து, சோர்விலிருந்து, சோம்பேறித்தனத்திலிருந்து எழுவீர்களா? அல்லது உயிருக்குரிய பயத்திலிருந்து எழுவீர்களா? ஆண்டவர் இயேசுவுக்காய் வைராக்கியமாய் எழுமின் என்று பிரகாசிக்க இன்றைக்கு உங்களையே ஒப்பு கொடுப்பீர்களா? காரணம், உலகிற்கு நானே ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசு மீண்டுமாய் நீங்கள் உலகிற்கு ஒளி என்று சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்கிறார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு
உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவுக்காய் எழும்பி நின்று பிரகாசிக்க உங்களையே ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வமே, இந்த ஜெப வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அதிசயமாய் இதுவரையிலும் காத்து வந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி. உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து சென்ற நேரங்களுக்காய், எங்களுடைய பாவ வாழ்க்கையிலே பண ஆசை, சொத்தாசை, உடல் இச்சைக்குரிய ஆசைகளிலே நாங்கள் மூழ்கி அதிலே விழுந்து கிடந்த நேரங்களுக்காய் எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிந்து தூரம் சென்ற நேரங்களுக்காய் எங்களை மன்னியும். நாங்கள் திரும்பவும் உம்மிடம் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு சக்கேயனுடைய வீட்டிற்கு சென்றது போன்று, அவருக்கு மீட்பை கொடுத்தது போன்று, எங்களுடைய இல்லத்திற்குள்ளே உள்ளத்திற்குள்ளே வாரும். எங்களுக்கு அந்த மீட்பை கொடுத்தரலாம். எலியா இறைவாக்கினரை போன்று சோர்ந்து போய் கிடக்கிற மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவருக்காய் எழும்பி நின்று பிரகாசிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். எங்களை நேசிக்கிற தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் உம்முடைய வசனத்தினாலே எங்களை தேற்றி, எங்களை ஆற்றி, எங்களை உற்சாகப்படுத்தி மீண்டுமாய் எழும்பி நின்று பிரகாசிக்க எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறீரே. அதற்காய் நன்றி. இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாமல் உம்மோடு கூட இணைந்து நின்று உமக்கு சாட்சிகளாய், உலகிற்கு ஒளியாய், வெளிச்சமாய் நாங்கள் எழும்பி நின்று பிரகாசிக்க, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு வாழ எங்களுக்கு கிருபை புரிய வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும், வரவேண்டும். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. புதிய வாழ்வு தரும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவுக்காய் எழும்பி ஒளி வீச என்று ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் கொடுக்கும் அருளை பெற்றுக்கொண்டு அவருடைய சாட்சிகளாய் வாழ வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.